அடச்சி, ஏன்டா இந்த மாதிரி எச்சத்தனம் பண்ணுறீங்க? மற்றவங்க அதை பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போகணும், வெளியே இருக்க நியூஸை வந்து உள்ளே சொல்லிட்டாங்க, பயங்கர பிரச்சனை பண்ணுறது, பயங்கர பஞ்சாயத்து பண்ணுறது. இப்போ நேற்று நைட்டு அக்ஷயாட்ட வந்து மாயா கேட்குறாங்களே, நான் எப்படி இந்த ஊரில் இருக்கணுமா இல்லை ஊரை விட்டு போயிடணுமா? அதுக்கு என்ன அர்த்தம்? சாதாரணமாக பார்க்குற ஒரு ஆள், அடிமட்டத்தில் எந்த பெரிய வந்து யோசனை எல்லாம் பண்ணி இதை வந்து டீகோட் பண்ணக்கூடிய ஆளுக்கெல்லாம் இல்லை, ஒரு சாதாரண ஆளுக்கு கூட தெரியும் இது எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. நான் வெளியே ஊரில் இருக்கலாமா இல்லை வெளியே போயிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அக்ஷயா வந்து வெளியே போயிடலாம் அப்படின்றாங்க. உடனே வந்து இவங்க ஷாக் ஆகுறாங்க, ஐயோ வெளியே போயிடலான்னு சொல்கிற, அப்போ முடிஞ்சா கதை அப்படின்னு. அப்புறம் வந்து நான் அப்படி நீங்கள் இங்கே இருக்கலாமா கேரளா போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்டேன், அதனால சொன்னேன் நீங்கள் இங்கேயே இருக்கலாம், என் கூட இருக்கலாம், என் வீட்டில் இருக்கலாம், அவங்க வீட்டில் இருக்கலாம், பக்கத்து வீட்டில் இருக்கலாம், மேல் வீட்டில் இருக்கலாம், மேல் வீட்டில் வாங்கிட்டாங்க, கீழ் வீட்டில் வாங்கிட்டாங்கன்ற மாதிரி ஒரு உருட்டுறாங்க அக்ஷயா. என்ன பிரச்சனை இவங்களுக்கு? என்னதான் பிரச்சனை? அவ்வளோ பயம் இருக்குல்ல. பிரதீப் ஆண்டனி மேட்ரு இன்ன வரைக்கும் மனசுக்குள்ளே குத்துது இல்லை. நீங்கள் ஒரு தப்பு பண்ணியிருக்கீங்கன்றது குத்துது இல்லை, ஒருத்தனோட லைஃப்பை அழிச்சு வெளியே அமைச்சிருக்கீங்க அப்படின்றது குத்துது இல்லை. இதெல்லாம் கொஞ்சம் கூட இல்லாத ஒரு சில ஆட்கள் வந்து பயங்கரமாக இவங்களை ட்ரெயின் பண்ணி உள்ளே அமைச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. அக்ஷயாவிலேருந்து எல்லாத்தையுமே ட்ரெயின் பண்ணி உள்ளே அமைச்சிருக்காங்க அப்படின்னு. அவங்க ட்ரெயின் பண்ணலை அதெல்லாம் இல்லை. இவங்க காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நிரூபிக்கிறாங்க. இப்போ உள்ளே வந்திருக்க ஆட்கள் காசுக்காக எது வேணாலும் பேசுவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ சரவண விக்ரமெல்லாம் எடுத்துக்கோமே, அவங்க கூட பிறந்த தங்கச்சி வந்து உள்ளே சொல்லிட்டு போச்சு, கூட பிறந்த தங்கச்சி வந்து உள்ளே சொல்லிட்டு போச்சு, மாயா பூர்ணிமா உன்னை பற்றி ரொம்ப கேவலமாக பேக்கில் பேசுகிறாங்க, அவங்கள நம்பாத, அவங்கள இது பண்ணாத அப்படின்னு அவங்க வந்து சொல்லிட்டு போனதை இவர் இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, மணி வந்து தப்பாக பேசி என்னை வந்து இது பண்ணிட்டாரு, வெளியே போய் பார்க்கவே எனக்கு வித்தியாசமாக தெரியுது அப்படின்னு ப்ரோமோ கட்டு வச்சுருக்காங்க. அது உண்மையாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கேவலமான ஒரு மனுஷனை நீங்கள் உலகத்தில் பார்க்க முடியாது. சொந்த தங்கச்சி சொன்ன வார்த்தை, சொந்த தங்கச்சி ஒரு பாயிண்ட்டை சொல்கிறாங்க, அதை விட்டு கொடுத்துட்டு அவள் லூசுத்தனமாக பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸில் வந்து திரும்பி மாயாக்குள்ளே வந்து சொம்படிக்கிறாங்க. கால் கழுவுறதுக்கு வந்திருக்கக்கூடிய ஆளை வந்து நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பேச முடியாது. அதே இதில் வந்து நம்ம ஒரு கான்டெக்ஸ்டில் பார்க்கும்போது மாயா உள்ள என்ன வேணாலும் பண்ணலாம். அவங்க வெளி இன்ஃபர்மேஷன் கேட்கலாம், அவங்க அக்கா வந்து வெளியே வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், ஸோ எப்படி வேணாலும் இது பண்ணலாம். கடைசி இடத்துல போன வாரம் எவிக்ட் ஆயிடுவேன் அப்படின்ற நிலைமையில் நானே இருந்தேன் சார். இந்த எபிசோடு பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கே ஒரு நம்பிக்கை வந்துச்சு சார். அப்படின்ற அளவுக்கு உண்மையை மறைக்கக்கூடிய பல விஷயங்களை வந்து உள்ள விஜய் டிவி பண்ணுறது நம்மளால் பார்க்க முடியுது. அது என்ன வேணாலும் பண்ணட்டும், என்ன எப்படி அவங்க மறைச்சாலும் எப்படி அவங்க இது பண்ணாலும் டைட்டில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க கொடுக்கவே முடியாது அப்படிங்கிறது எங்கிறது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணட்டும், முடிஞ்ச அளவுக்கு இது பண்ணட்டும். ஓட்டுகள் 10 ஓட்டு கூட தேராது, நீங்கள் காசு கொடுத்து வாங்குற ஓட்டை தவிர 10 ஓட்டு கூட தேராது. ஓகே, ஸோ விஜய் டிவி அப்படிங்கிற அந்த ஒரு டீம் இந்த வருஷம் வேற யாராவது மாறி இருக்காங்களா அப்படின்றது நமக்கு தெரியாது. ஒன் ஆஃப் த வர்ஸ்ட் சீசன்ஸ் எவர், அது எல்லாருமே சொல்லிட்டாங்க. வர்ஸ்ட் கிரியேட்டிவ் டீம், ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸ் உள்ள, யார் இருக்கணும் இருக்க வேண்டாம் அப்படின்றதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸு. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீசன் அவங்களுக்கு ஃபுல் ஃப்ளாப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். எந்த விதமான ஸ்பான்சர்ஸ் கிடைக்கல, எந்த விதமான டாஸ்க் பெருசாக அவங்க வைக்க முடியல. இப்படியே போச்சு அப்படின்னா ஆள் காலி, மொத்த ஸ்கோர் காலி.